everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை டிட்டர்மைன் பண்ணுற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்திருக்கு. அது அடுத்த சம்மில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறது இதுக்கு முன்னாடி டாப்பிக்லேயே வந்து பார்த்துருப்போம். இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னங்கிறதையும் பார்த்துருப்போம். இது எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் பேட்டரியில் வந்து நடக்கும். முதல்ல செல்லுன்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வந்து இருந்துச்சுன்னா அது செல்லுன்னுட்டு சொல்லுவோம். அதுவே நிறைய செல் கம்பைன் ஆகி இருக்கிறதா வந்து நம்ம பேட்டரின்னுட்டு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த செல் அண்ட் பேட்டரிக்குள்ளேயே உள்ளக்க நடக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுக்குள்ள மைக்ரோ லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ இங்கே எனக்கு ஏ பின்னுட்டு ரெண்டு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏங்கிற டயக்ராமை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏங்கிற டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாமே செல். அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு டினோட் பண்ணியிருக்கோம். அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. அதுக்கு ஒரு இஎம்எஃப்பும் இருக்குது. அந்த இஎம்எஃப்ஐ அது ஒரு கிரீக் லெட்டர் சிம்பிளோ ஏதோ ஒரு லாங்குவேஜோட சிம்பிள்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வோல்ட் மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த வோல்ட் மீட்டர் எது கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இஎம்எஃபோட வேல்யூ அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இது மூலமாக எனக்கு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன். வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு பேட்டரி சப்ளை எதுவுமே இல்லை. கரண்ட்டோட சப்ளை வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ரொம்ப கம்மியான கரண்ட் சப்ளை வந்து இந்த செல்லேருந்து வருது. அப்படி இந்த செல்லேருந்து வர்றப்ப எனக்கு வோல்ட் மீட்டரில் ஒரு ரீடிங் காமிக்கும். அந்த ரீடிங்கை தான் வந்து அவங்க இஎம்எஃப்னுட்டு நம்மளுக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இஎம்எஃபோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு செல் ஆர் பேட்டரிக்குள்ளே நடக்குது. அதில் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அந்த வோல்ட் மீட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பேரலாக வந்து ஒரு வோல்ட் மீட்டருக்கு பேரலாக ஒரு எக்ஸ்டர்னல் இதை கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஆர் அதாவது அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் அந்த செல்லோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தோம்னா நார்மலாக நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்கார்டிங் டு ஓம்ஸில் வந்து பார்த்தோம்னா V is equal to IRங்கிறது எனக்கு ஃபார்முலா. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் எனக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம்னா V is equal to IR. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த செல்லுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக எனக்கு வோல்ட் மீட்டரில் இஎம்எஃபோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தோம்னா இஎம்எஃபோட வேல்யூவை விட எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா V is equal to IRங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப I இன்ட்டு ஸ்மால் ஆர்னுட்டு கிடைக்கும். இந்த ஸ்மால் ஆருங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணுது. கேபிட்டல் ஆருங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் செல். அப்படின்னா எனக்கு செல்லில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் இருக்குது. அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை விட கம்மி, அதாவது இஎம்எஃப்பை விட இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா V is equal to E minus IR அப்படின்னுட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் E minus IRன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இஎம்எஃப்பை விட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வோல்டேஜை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிட்டாங்க. அடுத்து ஐஆரை இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரே பண்ணியிருக்காங்க. அதனால் IR is equal to E minus V, அதாவது இஎம்எஃப் மைனஸ் வோல்டேஜ் அக்ராஸ்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கக்கூடிய IR is equal to E minus Vயையும் அடுத்து இங்கே ஈக்குவேஷனில் கன்சிடர் பண்ணிக்க V is equal to IR ரெண்டையுமே டிவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா IR டிவைட் ஸ்மால் ஐ கேபிட்டல் I இன்ட்டு ஸ்மால் ஆர் டிவைட் பை கேபிட்டல் I இன்ட்டு கேபிட்டல் R is equal to E minus V divided by V நெட்டு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல எனக்கு
ஐயும் எனக்கு கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா R/R, அதாவது ஸ்மால் R/R இஸ் ஈக்குவல் டு E - V/Vன்னு கிடச்சிருக்கு. இதில் எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். ஏன்னா இஎம்எஃப் வந்து நம்ம அந்த பொட்டென்ஷியல் அதாவது வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு E/V, E - V/V இன்ட்டு Rன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதான் வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா, அதாவது ஸ்மால் ஆரோட ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பவர் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த பவரை வந்து நான் கண்டுபிடிக்கணும். பவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு P இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு இஎம்எஃப்ங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஈக்கு பதிலாக, அதாவது இஎம்எஃப்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனில் இந்த மைனஸ் ஆரை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு V + IRன்னுட்டு எனக்கு கிடச்சிரும். அதுதான் இங்கே நான் இஎம்எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணப்போ வியோட வேல்யூ என்னது IR, அதையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா I இன்ட்டு I வந்து I², அந்த ஆரை எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து I இன்ட்டு I வந்து I², அடுத்து ஸ்மால் ஆர் எடுத்து எழுதியிருக்கேன். அப்படின்னா எனக்கு பவரோட வேல்யூ, அதாவது டோட்டல் பவர் அந்த இதில் எவ்வளோ சர்க்குலேட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா I² இன்ட்டு R ப்ளஸ் I² இன்ட்டு ஸ்மால் ஆருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.